நீங்கள் உங்களுக்கு பார்க்குறப்ப இந்த ஹோம் டூர் மாதிரி இருக்குது. ஆமாங்க, இது வந்து கோயில் ரூமோட ரூம் டூர் இது. உள்ளே வந்து எப்படின்னா இருக்குது, ரூம் எப்படா இருக்குது, இந்த ரூமோட ரேட் எவ்வளோ, ஏசி எவ்வளோ, நான் ஏசி எவ்வளோன்னு சொல்லி இந்த வீடியோட கடைசியில் அடுத்த கிளிப்பில் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து தவறாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ரூமுக்கான ரேட் எவ்வளோப்பா, எப்படி அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருமே நினைக்கலாம். இந்த வீடியோட கடைசியில் அதுக்கான ரேட் நான் சொல்கிறேங்க. நீங்கள் இதை புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ரிசப்ஷன்லேயே கெட்டு தருவாங்க, மறக்காமல் வாங்கிக்கோங்க. முக்கியமாக திருச்செந்தூருக்கு வந்தால் ஜிபே நாட் அக்செப்டட், இங்கே ஜிபே அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சாமினா கும்பிட்டாச்சுங்க. ஆனால் முக்கியமாக இங்கே திருச்செந்தூர் வரவங்க வந்து உடனேனா போக மாட்டாங்க, ரூமுன்னு ஒருத்தவங்களுக்கு தேவை. ஸோ அந்த ரூம் தங்குறதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஹோட்டல் ஆலயம் சொல்லி ஒரு ஹோட்டலில் நான் வந்து புக் பண்ணேன். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இது தான், அது கீழே தான் வருது. ஸோ இதுதான் அந்த பில்டிங்கு, ஸோ ஆலயம். நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா திருச்செந்தூர் நாளிக்கிணறு பக்கத்தில், அதாவது என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு ஹோட்டல் ஆலயமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து ரிவ்யூ பார்க்குறப்ப அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. உள்ளே வந்து எப்படின்னா இருக்குது, ரூம் எப்படா இருக்குது, இந்த ரூமோட ரேட் எவ்வளோ, ஏசி எவ்வளோ, நான் ஏசி எவ்வளோன்னு சொல்லி இந்த வீடியோட கடைசியில் அடுத்த கிளிப்பில் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து தவறாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதுதாங்க அந்த அமைதியான ஒரு இடம். பிகாஸ் இந்த கார் பார்க்கிங், சூப்பரான கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து இது வந்து வார நாளில் வந்தேன். வார நாள்னால் ஒரு வியாழக்கிழமை வந்திருக்கேன். இது நீங்கள் சனி ஞாயிறுனா வந்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற ஏரியா தான் நாளிக்கிணறு ரோடு, நாளிக்கிணறு போகிற வழி. ஸோ அவ்வளோ இப்போ வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு நான் இதை வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் சப்போஸ் காலையெல்லாம் வந்தீங்கன்னா காலையில் ஒரு 3000 பேர் நீங்கள் இந்த வீடியோ முன்னாடியே பார்த்துருக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த ஹோட்டல் ஆலயம் வந்து நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேங்க. சப்போஸ் நம்மளுக்கு ஆன்லைனில் புக் பண்ண தெரியலனா இங்கே வந்து நீங்கள் ரூம் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுதான் மெயின் பில்டிங்கு. இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிற பில்டிங் வந்து நான் ஏசி பில்டிங்கு, இது வந்து ஏசி பில்டிங்கு. இந்த பக்கம் போனாலும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. இல்லை அந்த பக்கம் நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸு சொல்லி எப்பவுமே திருச்செந்தூரில் ஒரு வேல் மாதிரி ஒரு கோபுரம் இருக்குல்ல, அங்கேருந்து வந்தாலுமே இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணி, திருப்பதி கோவில் மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி மக்களுக்கு சலுகைகள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். யாரும் ஃப்ரீயான பண்ணல, காசு தான் பண்ணுறாங்க. அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி தாங்க ரூம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஏசிக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிற ரூம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேபி பக்கத்தில் நீங்கள் லாட்ஜ் மேன்ஷன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட்டுக்கு இருக்குமான்னு தெரியல. நான் விசாரிச்சு பார்த்ததில் கிட்டத்தட்ட 7000 to 6000 அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் இருந்துச்சு. இங்கே நான் சொல்கிற ரேட்டுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டில் வந்து இங்கே இருக்கும். அதை வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன். தொடர்ந்து வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். ரிசப்ஷனில் நம்ம போய் செக்இன் பண்ணணும். ஸோ செக்இன் பண்ணிட்டு நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். செக்இன் செக் அவுட் வந்து மதியம் 12 மணிக்கு, செக் அவுட் வந்து அடுத்த நாள் காலையில் 10:30 மணிக்கு. நான் ஆல்ரெடி செக்இன் தான் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ரொசீஜருக்கு வந்து ரிசப்ஷனில் செக்இன் பண்ணிவிட்டு நான் ரூமுக்கு போகிறேன். ரூமில் போய் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்துட்டோம், இன்னும் நம்ம பே பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ரூம் காமிக்கிறேன் வாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ரூமு, அதுவும் தமிழ்நாடு ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். உள்ள ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு இதுக்காக வித்து கார்டு சேஃப்டிக்காங்க செம்மையாக அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவர் வியூ. இங்கே வாங்கினேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவரால் ரூம். எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. இதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உண்மையாகவே ஒர்த்து தாங்க. இந்த ரூமுக்கான ரேட் எவ்வளோப்பா, எப்படி அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருமே நினைக்கலாம். இந்த வீடியோட கடைசியில் அதுக்கான ரேட் நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ரூமுக்கு ப்ரமோட் பண்ணலன்னா கேட்காதீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்ம வெளியே போய் லாட்ஜோ இல்லை ஏதோ மேன்ஷனோ தங்கினாலும் இந்த மாதிரி வசதிலாம் வராது. செம்மையாக இருந்துச்சுங்க. இது இருக்குது. இது வந்து ஏசி ரூம். ஸோ ஏசி ரூமில் வந்து பெட்டுமே அவ்வளோ நீட்டாகவும் வித் டிவியோட பார்க்குறப்ப ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. மெயின் திங் என்னென்னா இங்கே வந்து லைட்டாக ஒரு போர்டு ஒர்க்கு, இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு கார்டன் ஒர்க் மாதிரி செம்மையாக இருந்துச்சு வித் மிரரோட. நீங்கள் வந்து பாருங்களேன், இந்த மிரர் ஒர்க்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே அந்த கார்டன் ஒர்க்கு செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே வந்து இந்த ரூமுக்கு மொத்தமாக 2 பேர் தான் அலோடு. ஸோ 2 பேர் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒருத்தர் வேணும்னா 150 ரூபா கொடுக்கணும். ஸோ இதுதான் மெயினாக இங்கே வந்து சொன்னாங்க. முக்கியமாக ரூம் எவ்வளோ நீட்டாக இருந்தாலும் அதுக்கான ரெஸ்ட் ரூமும் சூப்பராக இருக்கணும். ஸோ அதுக்கான வேலிடான ரெஸ்ட் ரூம் தாங்க நம்ம ரெஸ்ட் ரூம். நீங்கள் உங்களுக்கு பார்க்குறப்ப இந்த ஹோம் டூர் மாதிரி இருக்குது. ஆமாங்க, இது வந்து கோயில் ரூமோட ரூம் டூர். இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
இன்னொன்று இதை நான் சொல்ல மறந்துட்டேன், இருங்க. நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க, இதுக்கான பில்லிங் இருக்குது. இந்த ரூமுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டு தருவாங்க. இது வந்து ஏசி ரூமுக்கு மட்டும்தான் இந்த கிட்டு தராங்க. தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் சொல்லி ஒரு கிட்டு தருவாங்க. இதில் வந்து பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஸோ ஒரு 4 ஐட்டம் வச்சுருக்காங்க. 2 சோப்பு, ஒரு பேஸ்ட்டு, ஒரு ப்ரஷ்ஷு. ரொம்ப ரொம்ப செமையான விஷயம். இது ஹோட்டல் ஆலயம், நான் சொன்னால கீழே சொன்ன மாதிரி ஹோட்டல் ஆலயம். நீங்கள் இதை புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ரிசப்ஷன்லேயே கிட்டு தருவாங்க, மறக்காமல் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மீனுங்க. நீங்கள் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், இல்லைனா வெயிலாக இருக்குது, வயசானவங்களாம் இருக்காங்க, இல்லை டயர்டாக இருக்குது, நம்மளால் போக முடியல, ஃபுட்டு வேணும்னா நம்ம ரூம்லேருந்தே ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மிரரில் ஃபுட்டு எல்லாமே இங்கேயே மெனுவிலே போட்டிருக்காங்க, எவ்வளோ இந்த ரேட்டு அப்படின்னு. எல்லாமே வெஜ்ஜு தான் போட்டிருக்காங்க. வெஜ்ஜில் பன்னீர் ஸ்பெஷல் காம்போ இது எல்லாமே 20 to 30 மினிட்ஸில் இந்த நம்பருக்கு வந்தால் ஃபோன் பண்ணால் வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே நவ திருப்பதின்னு சொல்லி, அதாவது புதுசாக திருப்பதி மாதிரியே அவங்க வந்து இங்கே கொண்டு வராங்க. உண்மையாகவே நீங்கள் கோயிலில் பார்த்துருப்பீங்க, நான் முன்னாடி இருக்கிற கிளிப்பிங்ஸில் சொல்லியிருப்பேன், கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது, டீசெண்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. ஸோ இதுதாங்க இதுக்கு மெனு. நம்ம ரூம்லேருந்தே நம்ம புக் பண்ணிக்கலாம், சப்போஸ் உங்களால் வெளியே போக முடியலன்னா. அட்லாஸ்ட் ஃபைனலாக நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இதில் மெயின் திங் என்னென்னா, ரூமை நம்ம நிறையா காமிச்சோம். இது வந்து ஏசி ரூமு, இன்னொன்று நான் ஏசி ரூமும் வந்து இன்னொரு ஃபேமிலி, எங்களோட ஃபேமிலி வந்து இருந்தாங்க. பட் அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல, பிகாஸ் அவங்க வந்து அறக்க பறக்க எல்லாம் போனாங்க. இங்கே வந்து நான் பொறுமையாக, எனக்கு ஒரு டைம் இருந்துச்சு சாமி பார்க்கறதுக்கு, இங்கே வந்து எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு. இந்த ரூம் ஒரு ரேட், ஹோட்டல் ஆலயம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த ரூம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1995 ரூபா, கிட்டத்தட்ட 2000 வருதுங்க. 24 ஹவர்ஸ் செக்இன் செக் அவுட் தான். நீங்கள் காலையில் 12 மணிக்கு செக்இன் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் 11 மணிக்கு செக் அவுட் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு கிரேஸ் டைம், நீங்கள் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் வேணால் பண்ணிக்கலாம் தவிர்த்து, அதுக்கப்புறம் இருக்க விட மாட்டாங்க. நீங்கள் என்னன்னா ஒரு 10 மணிக்கே கூட செக் அவுட் பண்ணணும். மேக்ஸ் அவங்க சொல்கிற டைம் வந்து 10:30 மணிக்கு செக் அவுட் பண்ணணும், 11 மணிக்கு நீங்கள் சாவி கொடுக்கணும். ஏன்னா அந்த 12 மணிக்கு செக்இன் வரவங்களுக்கு வந்து முன்னாடியே எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த 1 மணி நேரம் டைம் கேட்குறாங்க. ஸோ இந்த ரேட்டு நீங்கள் வந்து எல்லாருமே இந்த வீடியோட கடைசி வரையும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு ரூமில் வந்து எவ்வளோ டீசெண்டாக இருக்குது, இன்னொன்று அஃபோர்டபுளான ரேட் தாங்க. நான் சொல்ல 2000 வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம், ஆனால் வித் ஏசி ரூமோட இந்த ஏரியாவில், கோயில் இருக்கிற ஏரியாவில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பல ரூம்ஸ்லையும், லாட்ஜ்லையும், மேன்ஷன்லையும் நான் கேட்ட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 to 5000 ரூபா, மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் 6000 ரூபா. மினிமம் ரேட் கம்மிபட்சமாக 3500 4000 ரூபா ஆரம்பிக்குது, அதிகபட்சமாக 7000 ரூபா. இதே நீங்கள் விசேஷ நாட்கள்லாம் வந்துன்னா 7000 ரூபா, 8000 சொல்லி நிறையா வருங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வசதி பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு ஏசினா வேணாம், நான் ஏசி தான் வேணும்னா, நான் ஏசிக்கு தனியாக இன்னொரு பில்டிங் அந்த பக்கம் இருக்குது. நான் வந்து முன்னாடி கிளிப்பிங்ஸில் இருக்கிறப்ப எனக்கு பின்னாடி இன்னொரு பில்டிங் இருந்திருக்கும், அதுதான் வந்து நான் ஏசி பில்டிங். ஆனால் இதுதான் மெயின் பில்டிங். இங்கே வந்து நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டு உங்களை ரிசிப்ட் வாங்கிட்டு, மெயினாக ஆதார் கார்டு வேணும். யார் பேரில் புக் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் வந்து கொண்டு வரணும். ஆதார் வந்து கையில் இல்லைனா ஃபோனில் ப்ரூஃபாக காமிக்கணும். அவங்க ஜெராக்ஸ் எடுத்து சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறாங்க. இதுதான் மெயின் திங். முக்கியமாக திருச்செந்தூருக்கு வந்தால் ஜிபே நாட் அக்செப்டட், இங்கே ஜிபே அக்செப்ட் பண்ணுறாங்க. மற்றபடி இங்கே வந்து ஆன் கேஷ், கையில் காசாக கொண்டு வந்துருங்க. இங்கே நிறைய பேர் வந்து ஜிபே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்க்ளூடிங் ஹோட்டலில் கூட. நீங்கள் சாப்பிட்ணுன்னா கேஷ் பண்ணுவாங்க, அதுதான் மெயின். இந்த வீடியோவை வந்து இதுதாங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதே நான் ஏசின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 7 பேர் எங்கள் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க, 3500 ரூபா கொடுத்தாங்க. ஸோ 3500 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. ஒரு பெரிய ரூம் மாதிரி ஒரு 7 பேர் 7 பெட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெட்டு வேணால் 150 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. நான் ஏசிக்கு வந்து 7 பேர்த்துக்கு 3500 ரூபா, இங்கே வந்து 2 பேர்த்துக்கு வந்து ஏசிக்கு 2000 ரூபா. சிங்கிள் பெட்ரூம் வேணும்னா நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து இங்கே தரேங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டூரிசம்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் போய் நீங்கள் ஹோட்டல் ஆலயம் கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிளுக்கு எவ்வளோ, டபுளுக்கு எவ்வளோ, இல்லை ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. டீட்டெயில்ஸாக நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். நாங்களுமே அந்த வெப்சைட்டில் தான் புக் பண்ணோம். இல்லை எங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ண தெரியாதவங்களுக்கு இங்கே நீங்கள் ரிசப்ஷன் வந்தாலே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரூம் வந்து புக் பண்ணி தருவாங்க. அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியே தான் போய் பார்க்கணும். நீங்கள் திருச்செந்தூருக்கு வந்தீங்கன்னா மெயினாக இதை வச்சுக்கோங்க. அடிஷ்னல் ஐடியாவாக வேறு லாட்ஜ்னால் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே கிடைக்கலனா சப்போஸ் அங்கே போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. கண்டிப்பாக நீங்களும் இங்கே திருச்செந்தூர் வந்து முருகனோட அருளை பெறும்னு சொல்லி என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கடைசியும் பார்த்ததுக்கு. இதே மாதிரி வேறு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ கடைசியும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.